ஆத்தூர் கிச்சில சினிமா அந்த பீரியட்ல முதல் முறையாக நாடகங்களை பார்த்த உடனே அந்த பையனுக்கு ஒரு பெரிய சிலிர்ப்பு. இன்னைக்கு எப்படி பசங்களுக்கு ஒரு ரஜினிகாந்த் பார்த்தா, கமலஹாசனை பார்த்தா, விஜயை பார்த்தா, அஜித் பார்த்தா நடக்குதோ, ஏன்னா இவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அவன் முதல் முறையாக சாதாரணமா இருந்த மனிதன் ஒரு வேஷம் போட்டு கட்டினதுக்கு அப்புறம் அவன் அப்படி அப்படி கம்பீரமா நிக்கிறது, அந்த சிலிப்பை பார்த்தா அந்த பையனுக்குள்ள என்னவோ நடக்குது. சின்ன வயசுல டூரிங் டாக்கீஸ்க்கு அம்மா எம்ஜிஆர் படம், ரஜினி படம்லாம் கூட்டிட்டு போகும்போது அந்த சண்டை சீன்ல நமக்கு என்னவோ ஆகும். அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு புரூஸ்லி படத்தை பார்க்கும்போது அப்படி ஆச்சு. அது மாதிரி அந்த பையனுக்கு நாடகத்தை பார்த்த உடனே ஒரு சிலிர்ப்பு. அந்த நேரத்தில் தண்ணி, சாப்பாடு, ஈ போகுது, மூத்திரம் வருது, அதெல்லாம் தெரியாது. அந்த பையன் அப்படிதான் இருக்கான். அப்படியே, அதாவது இன்னைக்கு நாங்கள் எடுக்கிற வாழ்வியல் பயிற்சியில், சைக்காலஜியில் நாங்கள் என்ன சொல்றோம், டீப் ஒர்க் அப்படின்னு ஒன்று சொல்றோம். The only those who can do deep work நாளைக்கு வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. ஏன்னா 10 நிமிஷம் ஒரு புக்கு படிக்கிறதுக்குள்ள 2 நிமிஷம் எடுத்து நடுவில் ஒரு ரீல்ஸ் பார்க்க வேண்டிய கண்டிஷன் இன்னைக்கு வந்துருச்சு. 40 செகண்டை விட கம்மி அப்படிங்கிற கண்டிஷன். அந்த மாதிரி இல்லாம டீப் ஒர்க். அந்த பையன் அப்படி பார்க்கறான், அவனுக்கு நாடகம் பிடிக்குது. அடுத்த நாள் காலையில இந்த நாடகக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு பார்க்கறான். அந்த ஊர்ல வேற ஒரு மன்றாயர், அவங்க வீட்டில தான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்பெல்லாம் ஹோட்டல்ஸ் கிடையாது, யார் வீட்டிலேயே சாப்பாடு கொடுப்பாங்க டெய்லி. ஸோ அந்த சாப்பிடும்போது அந்த நாடக நடிகர்களை போய் அவன் பார்க்கறான். ஆனா அவங்களால அந்த நாடக நடிகரை பார்க்க முடியல. இவர் தான் நேற்று பிரித்தானியா போலீஸா இருந்தார். ஆனா இப்ப நாடகத்தினுடைய இந்த வேஷம் கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு நார்மல் மேனா இருக்காரு இந்த பையன். அதாவது அந்த பையன் தன்னுடைய சுயசரிதையில சொல்றான், ஐ வாஸ் அஸ்டானிஷ்டு பை த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் அவன் யூஸ் பண்ண வார்த்தை. இவங்களுடைய அந்த மாற்றத்தை பார்த்து நான் அப்படியே அதிர்ச்சி அடைந்து நின்னேன் அப்படி இருந்தாங்க அவங்க. ஸோ ஒரு நாளும் இந்த பையனுக்கு அவங்களோட ஈர்ப்பு அதிகமாகுது. ஸோ காலையில் ஒருத்தர் அவங்க ரிஹர்சல் பண்ணுறதை இந்த பையன் கூடவே நின்று பார்ப்பான். ஊர் மக்கள் அலோடு கிடையாது, ஆனால் சின்ன பையன் அலோடு இல்லை. அவங்க வீட்டில் சாப்பிட்றாங்க, சொந்தக்காரங்க வீட்டில் அந்த பையன் போய் பார்ப்பான். அண்ட் மத்தியானம் அவங்களாம் ரெஸ்ட் எடுப்பாங்க, வெத்தலை போடுவாங்க, சில பேர் குடிப்பாங்க, ஈவினிங் எந்திரிப்பாங்க, ஃபுல்லாக வேஷம் கட்டுவாங்க, அடுவு கட்டுவாங்க. இப்போ நம்ம வீட்டிலனா எங்கள் வீட்டில் சொல்லுவோம், சில பேர் வீட்டில் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மேக்கப் போடுவாங்க, கிள்ளிங்கன்னா பள்ளமாயிடும் 1 இன்ச்சு அந்த மாதிரி. சிரிக்க விட மாட்டீங்களா? மேக்கப் இல்லை உங்களுக்கு, சரி ரைட்டு, நல்லது, தேங்க்யூ. அந்த மாதிரி அடவு கட்டுறாங்க. இதெல்லாம் அந்த பையன் பார்க்கறான். ஆனா சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறம், அந்த லாந்தரை ஏத்துறதுக்கு அப்புறம், அந்த தீபத்தோட வெளிச்சத்துல அந்த அதே ஆளு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இப்படி நிக்கிறத பார்த்தோன்னே அந்த பையன் அப்படியே உள் வாங்குறான் அத்தனையும். இது எவ்ரிடே நடக்கும். காலையில ரிஹர்சல், சாயந்தரம் நாடகம் பார்ப்போம். இந்த பையனுக்கு அலவுடு, அந்த வீட்டு பையங்கிறதால அலவுடு, ஃப்ரீ டிக்கெட், யாரும் கேட்கல. எவ்ரிடே நடக்கும். 10 நாள் முடிஞ்சு ஒரு நாள் அந்த பையன் வரான், விடிகாலம்பரம் எந்திரிச்சு வரான். நாடகத்தினுடைய கொட்டாயெல்லாம் பிரிச்சுட்டாங்க, எல்லாம் வண்டியில் போயிட்டு இருக்கு. இந்த பையன் சின்ன பையன் இல்ல, முதல் பிரிவு, முதல் காதல் மாதிரி ஒரு பிரிவு. துக்கம் தொண்டை அடிக்குது, இந்த பையனால கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்க போறாங்க, யாருக்கிட்ட பேசுறது தெரியல, கோன்னு அழுதாங்க. அந்த பையன் சுயசரிதத்தில், இங்கிலீஷ்ல தான் நான் படித்தேன், சுயசரிதத்தில் அந்த பையன் அழகான், கோன்னு அழகான், தாங்க முடியல. வண்டி ஓடுது, இந்த பக்கம் ஓடுறான், அந்த பக்கம், ஐயா போகாதீங்க, ஐயா போகாதீங்க, நான் இங்கே இருக்கணும். அவங்க எப்படி கேட்பாங்க, கொட்டி மேலே போடா. இந்த பையனால மேபி இளையராஜா இருந்திருந்தாங்கன்னா அந்த பீரியட்ல இந்த வண்டி போகும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பாரு, போகுதே, அந்த மாதிரி புதுவை பூபாலம் பார்த்து நானும் பாடுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் இந்த பையனால கண்ட்ரோல் பண்ண முடியல. சின்ன பசங்களாம் ஊர் தாண்டி போக மாட்டாங்க. கிராமம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு வீடுகள் இருக்கும், கோயில் இருக்கும், குளம் இருக்கும், எல்லசாமின்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வயல் வரப்பு, அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு போகிற வழி. அதை தாண்டி யாருமே போக மாட்டாங்க. யார் வந்தாலும், ஏய் யார் வீட்டு பையன், எங்கே வெளில போகிற, வீட்டுக்கு போட அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த வண்டியோட அந்த பையனும் சேர்ந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, புள்ள பிடிக்கிறான். அந்த மாதிரி அந்த பையனும் கூட போயிட்டே இருக்கிறான். ஒரு கண்டிஷனுக்கு அப்புறம் அந்த பையனால ஊர் எல்லைங்கிறத அவனால பார்க்க முடியல. அதாவது இங்கிலீஷ்ல எப்படி எழுதிருக்காங்கன்னா, ஐ வாஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தம். அவங்க அப்படியே என்னை கவர்ந்து இழுத்துட்டு போறாங்க. என் இதயம் அவங்களோட போயிடுச்சு, என்னால் இங்கே இருக்க முடியல. என் உயிர் அவங்களோட போனது, என் உடல் அவங்கள பின்தொடர்ந்தது அப்படின்னு அவர் இங்கிலீஷ்ல எழுதுறாரு. போறாங்க. ஒரு கண்டிஷனுக்கு அப்புறம் வண்டி ஊர் எல்லையை தாண்டி பெருவரப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க. 2 வயல்களுக்கு நடுவில் கன்னின்னு ஒன்று போகும். அதாவது வாய்க்கால், கால்வாய், அதுக்கு அடுத்தது பேர் கன்னி. இந்த கன்னி பக்கத்தில் ஒரு பெரிய வண்டி மட்டுமே போகக்கூடிய வழியில் அவங்க போயிட்டு இருக்காங்க. வண்டி திரும்புற இடத்துல அவங்க பார்க்குறாங்க, ரோட்டில் இருக்காங்க. யார் இந்த பையன், வண்டி நிறுத்திட்டாங்க. ஏய் யாரா நீ, எங்க வர? இந்த பையனுக்கு நிறைய எல்லாம் பேச தெரியாது. வண்டியிலேருந்து அவர் இறங்கிட்டாரு. தஞ்சை மாவட்டத்தில் அந்த பையன் வெளியில் நிற்கிறான். ஏய் எதுக்கு வர, நீ யார் வீட்டு பையன்? அந்த பையனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. உங்க நாடகம் இப்படி இருந்தது, அப்படி இருந்தது, இப்படி எதுவுமே பேச தெரியல. அந்த பையன் ஒரே வார்த்தை சொல்றான், என்ன உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. டேய்
அதெல்லாம் பண்ண முடியாது. நீ யார் வீட்டு பையன்? அந்த மன்றார் வீட்டு பையன் சாப்பிட்டா பக்கத்து வீட்டு பையன் இறங்கணும், நீலாம் வரக்கூடாது. இல்லைங்க ஐயா நான் போக மாட்டேன், நான் அவங்க கூட உங்க அப்பாட்ட கேட்டுவா, அப்பா ஊர்ல இல்லை, நான் உங்க கூட வந்துடுறேன். இந்த சண்டையை பார்த்துட்டு முன்னாடி பொட்டு வண்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நார்மல் வண்டி ஒன்று, பொட்டு வண்டி, கூட்டு வண்டி. அந்த வண்டியில தான் நாடக ஆசிரியர் இருக்கார், மேலாண்மை பொன்னுசாமி இறங்கி வர்றாரு. சிதம்பரம் மேலாண்மை பொன்னுசாமி இறங்கி வந்துட்டாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு வந்து கேட்கிறார். வண்டி இப்படி இருக்கும், வண்டியை திறந்துட்டு உள்ள வந்துட்டாரு. அவரை பார்த்து சொல்றான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவர் தான் ஆசிரியர். ஐயா என்ன உங்க கூட கூட்டு போங்க. ஏய் கூட்டுட்டுலாம் போக முடியாது. எதுக்கு? எனக்கு நாடகத்தில் நடிக்கணும். முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொன்னார், நாடகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உடனே எங்க பக்கத்தில் இருக்காங்கல்ல, ஏதாவது நடிக்க சொல்லிருக்காங்க. இது சார் உங்க நாடகம் நான் நிறைய பார்த்துருக்கேங்க. சரி ஏதாவது நடிச்சு காமிக்க பாருங்க. அந்த பையனுக்குள்ள ஒரு நடிகன் வரான், அவன் கேட்கறான் எந்த சீன் வேணும் சொல்லுங்க. அதுவரை அழுது கொண்டிருந்த பையன் கேட்கறான் எந்த சீன் வேணும் சொல்லுங்க அப்படின்னு. அவர் இந்த மாதிரி யாரையும் பார்த்தது இல்லை, ஏதோ ஒரு சீன் சொல்றாரு. அடுத்த செகண்ட் அந்த பையன் மேடையில் இருந்த 6 பேரை அவனே மாறி நடிச்சு காமிக்கும். இந்த கேரக்டர்ல இவர் இருந்தார், இவர் இருந்தார், இவர் இருந்தார், இவர் இருந்தாரு. சொல்றாரு யார் வீட்டு பையன்? அசந்து போயிட்டார். இப்படி ஒருத்தனை நான் பார்த்தது இல்லடா, நான் ட்ரெயினை இப்படி யாருமே பண்ணதில்லை. நீ யார் வீட்டு பையன்? சொல்றாரு சின்ன மன்றாரு வீடு. அவுட்டு நம்ம அப்புறமா சொல்லுவோம், நீ ஏன் வண்டியில வா. அவனை தூக்கி மடியில உட்காந்து கொண்டு போயிட்டார். அங்கேயிருந்து திருச்சி போறாங்க. அப்புறம் அந்த பையன் அவர் ஆல்மோஸ்ட் வளர்த்தார், அவன் கூடயே வச்சிருந்தார். ரொம்ப வருஷம் அவன் நாடகம் கற்றுக்கிட்டான். நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு ஸ்திரீ பாட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்துல பெண்கள் வேஷம் கொடுப்பாங்க, அந்த வேஷம் கட்டணும். அதுக்கப்புறம் வளர்ந்து 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 அந்த பையன் ராஜபாட்டு அப்படிங்கிறதான் ஹீரோ. அதுக்கு பல வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு நாள் சினிமாவுக்கு வந்தான். அவன் நடிச்ச முதல் படத்தின் பெயர் இப்போ முந்தனத்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதே பேர் பராசக்தி. கை தட்டலாம் அவனுக்கு. இப்போ இன்னைக்கு உலகத்துல நடிப்பு அப்படின்னு சொன்னா ஒரு ஆளை நம்மளால அவரை தவிர்த்துட்டு இன்னைக்கு யாருமே நம்ம பேச, நடிப்புன்னா ஒருத்தர் தான். மார்லன் பிராண்டாவோ அவரை மதிச்சுதான் சொல்றாங்க, புக்ல எழுதியிருக்காங்க, இங்கே இருக்கு உள்ள புக்ல நான் பார்த்தேன் இன்னைக்கு. அந்த அளவுக்கு நடிப்புன்னா நடிகர் திலகம் கேட்கல. சிவாஜி கணேசன். இப்போ என்னோட ஒரே ஒரு கேள்வி, சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை பாதையை தீர்மானித்தது யார் அப்படின்னு நான் கேட்டேன். இறைவன்கிற ஒரு பிரச்சனை வச்சுருவோம். இறைவன் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கிறது இன்னைக்கு முடிஞ்சா நம்ம அப்புறமா பேசலாம், அது இல்லை நம்ம டாபிக். சிவாஜி கணேசன் அந்த ஊர்ல விழுப்புரத்தில் பிறந்த, அம்மா வீட்டில் பிறந்து அப்பா ஊர்ல வந்து வளர்ந்த தஞ்சை மாவட்டத்தில் இருந்த அந்த சிவாஜி கணேசன் என்ற சிறுவன் ஒரு விவசாயியாக ஆயிருக்கலாம், படிச்சுட்டு ஒரு வாத்தியார் ஆயிருக்கலாம். ஆரியுத்துமி நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? வாத்தியார் ஆயிருக்கலாம். அப்போ அந்த பையன் நடிகன் ஆகி இன்னைக்கு நடிப்புக்கு யாரை கேட்டாலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தாண்டி யாருமே இல்லைன்னு சொல்றதுக்கான ஒரு பல்கலைக்கழகமா லேண்ட்மார்க் ஆனத வாழ்க்கை தீர்மானிச்சது எது பரமன்? 10 நாள் மேலாண்மை பொன்னுசாமிங்கிற ஒரு குழுவோட சேர்ந்ததால். இல்லைன்னா பரமன் இன்னைக்கு கிடையாது. அதனால என்ன பரமன் சொல்ல போற? சேரிடம் அறிந்து சேர். நம்ம யாரு கூட சேர்றாங்கிறது வச்சு நம்ம வாழ்க்கை தீர்மானிக்க முடியும்.